ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ தான் அந்த ரெசிபி வீடியோ போடுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பாவைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக புடலங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குக்கரில் ஒரு அரை கிளாஸு கடலைப்பருப்பை வேக வச்சு அந்த பருப்பை மட்டும் எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க புடலங்காவையும் அதில் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா அதில் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு கடலைப்பருப்பு ஏற்கனவே ஒரு விசில் விட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம். ஏற்கனவே நான் 2யுமே குக்கரில் போடுவேன். ஆனால் வந்து இந்த புடலங்காய் வந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வீட்டில் கேட்டதுனால அந்த ஸ்கொயராக நறுக்கி அந்த கடலைப்பருப்பு கூட வேக விட்டுருக்கேன். இப்போ உப்பும் மஞ்சள்தூளும் போட்டு வெந்துட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பச்சை மிளகாய் எடுத்துட்டு தேங்காயும் கொஞ்சம் தேவையான அளவு, ஏற்கனவே நிறைய இருந்ததுன்னா நம்ம நிறைய தேங்காய் போடலாம். இது பச்சை மிளகா, தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், இந்த மாதிரி இதை வந்து 1, 2மா அரைச்சி அதை நல்லா நல்லா கொஞ்சம் அரைப்படணும். ஆனால் க்ரஷ் பண்ண எடுத்த மாதிரி இருக்கணும். நச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அதோடே அது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அதில் எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள், சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய், தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெந்துடுச்சு. அழகான கரெக்டான ஒரு பக்குவத்தில் சாப்பிட்ற மாதிரி புடலங்காய் வெந்துடுச்சு. கடலைப்பருப்போட பேஸ்ட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் தான் நம்ம அந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு 2 கிண்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அதுக்கு இடையில நல்ல தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வட்ட வட்டமாக அழகாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வித்து வந்து பிஞ்சாக இருந்ததுன்னா அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் முத்துறதாக இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க பாவக்காயில். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது அந்த பாவக்காய் கருவவும் கூடாது, அதே மாதிரி ஃப்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்போ வெந்துட்டு அது ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அது சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கரெக்டாக மசாலா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்டோம். அவ்வளோதான். மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதை வேக விடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியும் இல்லாமல் காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதில் புடலங்காயும் கடலைப்பருப்பும் சேர்ந்த கூட்டுக்கு தாளிப்பு எடுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை தூவிக்கோங்க. தூவிட்டு அதை அப்படியே தாளிசம் எடுத்து நம்ம பருப்பு மேலே ஊற்றிக்கோங்க, புடலங்காய் கூட்டு மேலே. அவ்வளோதான். புடலங்காய் கூட்டு ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இப்போ ரொம்ப ஹீட்டு, சளி பிடிச்சிருக்கு, அது இது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல உள்ள நீர் வந்து வெளியே போகாமல் அது கூட நம்ம உடம்புல குத்தெடுக்கலாம். சில பேர் எல்லாருமே நம்ம பெயின் இருக்குது, தோள்பட்ட பெயின், அது இதுன்னு நம்ம இது நிறைய பேர் பார்க்குற நேரம்லாம் எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது அப்படி தான் பேசுகிறோமே தவிர நல்லா இருக்கிறேன் ஓகே அப்படின்னு யாருமே சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பாவைக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீர்க்காயும் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. காய்கறிக்கு வந்து பேரமே பேசாதீங்க. அவ்வளோ நல்ல காயாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் பாவைக்காய் வறுத்து எடுத்துட்டு அதுக்கு இடையில அதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், மிளகு, சீரகம், வத்தல், கொத்தமல்லி, அப்புறம் இது கூட போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சில்லி, குழம்பு எவ்வளோ தகுந்தாலமோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக மசாலா வறுத்துருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி வந்து தலையில் இருக்க பித்தத்தை அப்படி இறக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த காலத்திலேயே எல்லா வத்த குழம்புலேயும் கொத்தமல்லி சேர்த்துருக்குறாங்க. கொத்தமல்லி தேவையான அளவு காரமும் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க அவங்கவுங்க தேவைக்கு. நான் 1 ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 4 சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 பல்லு இந்த தேங்காய் பத்தை இவ்வளோ போட்டு அது ஒரு பக்குவமாக அழகாக
சிம்மில் வச்சு நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நல்லா குட்டியாக நறுக்கி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே வத்தல் குழம்புக்கு தக்காளி எல்லாம் வதக்கி தான் சேர்க்குறது வழக்கம். அதே ஹேபிட்டுக்கு நானும் வளர்க்குறேன். இந்த இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. கலர் வந்து நான் காஷ்மீர் வத்தல் எப்பவும் மசாலா வறுக்கும் போது 2 காஷ்மீர் வத்தல் போடுவேன். அது இல்லை, அதனால் அந்த பொடியை போட்டுட்டு அதை அரைச்சிட்டு அந்த வதக்கி வச்சுருக்க தக்காளியும் அது மேலேயே போட்டு கொட்டி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி போடுறது மிக்ஸி ஜாரில் வரல. அப்புறம் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தேவையான அளவு, குழம்பு கம்மியாக தான் வைக்கிறோம், இவ்வளோ தான் நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதில் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி வத்தல் சீரகம் மிளகு வெந்தயம் அது எல்லாத்தையும் நல்லா அழகாக வறுத்து மணமாக அதில் பேஸ்ட் பண்ணி கொட்டிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரை நான் எதுக்கு காட்டியிருக்கிறேன்னா அதை மிக்ஸி ஜாரை நல்லா வலிச்சு விட்டுட்டு அதையும் நல்லா கழுவி அதில் ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் எண்டு பண்ணாமல் கழுவி ஊற்றுறது தான் டேஸ்ட்டே. அதையும் கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு அப்போ நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்கிற ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவைக்காய் அதில் கொட்டி இந்த தண்ணி பதத்தை பாருங்கள். இது வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாகணும். நல்லா அந்த பாவைக்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு எல்லாத்துலேயுமே அந்த குழம்பு வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த டைமில் கேஸை பந்த் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அச்சுவலை போடுறது வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. வெள்ளை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு நச்சு அதில் போட்டேன். அதைத்தான் அதை காட்டினேன். பார்த்துக்கோங்க. இவனை பாருங்கள், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என் பொண்ணுங்க வந்து பாவைக்காயெல்லாம் பொரியல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னா இப்போ இதில் எனர்ஜி சாறு எதுவுமே வெளியே போகல. அழகாக சோறில் போட்டு விரைவி ஊட்டினா அழகாக சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கு கூட இந்த பாவைக்காவை போட்டு நீங்கள் ஊட்டிக்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.